வித்யா, என்னால உறுதியா சொல்ல முடியும், விஜய் இதை செஞ்சிருக்க மாட்டான். அவன் 1000 தப்பு பண்ணலாம், ஆனா இந்த தப்ப அவன் செஞ்சிருக்கவே மாட்டான். நானும் அததான் சொல்றேன். விஜய் இதை செஞ்சிருக்க சான்ஸே இல்ல. ஆனா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. யார் இத பண்ணா, விஜய் எப்படி இதுல மாட்டி விட்டாங்கன்னு நாம தான் யோசிக்கணும். அவரு எப்படியாவது காப்பாத்தணும். அதுக்கு என்ன பண்ணுன்னு தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அத்தையும் ஸ்னேகாக்காவும் நான் விஜய பழி வாங்குற மாதிரி பேசுறாங்க. விடு வித்யா, சீக்கிரமே எல்லாம் மாறும். நீ அழாத. தெரியுமாறு இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சில நேரம் யார்கிட்டயும் சொல்லாம அப்படியே தொலைஞ்சு போயிடலான்னு தோணுது சஞ்சய். ஏய், என்ன பேசுற? ஆமா சஞ்சய், வெறுப்பு வருது. யாரு நம்மள புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களே நம்மள தப்பா நினைச்சிட்டா வேற என்ன பண்றது? விஜயும் ஸ்னேகாக்காவும் சொன்ன மாதிரி நான் இங்க இல்லாம இருந்திருந்தா அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். இந்த குடும்பமும் ஒன்னா இருந்திருக்கும்ல. என்னால தானே இன்னைக்கு இந்த குடும்பம் 3ஆ பிரிஞ்சிருக்கு. முட்டாள் மாதிரி பேசாத. அவங்க 2 பேரும் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இப்ப அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? உன் மேல தப்பே இல்லைன்னு விஜயோட மனசாட்சிக்கு தெரியும். ஆனா இப்ப அவனோட மனசாட்சியா அண்ணி தானே இருக்காங்க. அதான் அவன் இப்படி இருக்கான். இந்த உலகத்துல மாறாதது எதுவுமே இல்ல. இதுவும் மாறும். எல்லாரும் உன்னை புரிஞ்சு ஏத்துப்பாங்க. உனக்காக நான் இருக்கேன். நான் இருக்கும்போதே தொலைஞ்சு போறேன்னு சொல்ற. நான் உனக்கு முக்கியம் இல்லையா? நீ இல்லனா நான் எப்பவும் இங்க இருந்து போயிருப்பேன் சஞ்சய். உனக்காக மட்டும்தான் நான் இங்க இருக்கேன். வித்யா, அம்மா உன்னாலதானே இந்த குடும்பம் பிரிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. நீ வேணா பாரு, உன்னாலதான் இந்த குடும்பம் திரும்ப ஒண்ணு சேரப்போகுது. அப்ப அம்மா உன்னை பாராட்டுவாங்க. என் மருமக மாதிரி வராதுன்னு சொல்லுவாங்க. என் பொண்டாட்டி இப்படிதான் இருக்கணும். சரி, இப்ப விஜய் எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்கலாம். யார் இதுக்கு பின்னாடி இருப்பா? கோவில்ல பரிகாரம் முடிஞ்சதுல இருந்தே சகுந்தலாவோட சத்தத்தையே காணும். ஒருவேளை இதுக்கு பின்னாடி அவங்க இருப்பாங்களா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்கன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லையே. ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, சுந்தர சார் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. இந்தாங்க. சொல்லுங்க சார். நம்ம போர்டு மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுல நீங்க கலந்துக்கணும். எப்போ? ஆஃப்டர்நூன் 3 o'clock. உங்க பசங்களும் இப்ப போர்டு மெம்பர்ஸ் தானே, அவங்களையும் கூட்டிட்டு வந்துருங்க. சரி. என்ன சொல்றாருமா? மத்தியானம் 3 மணிக்கு அசோசியேஷன் மீட்டிங். எல்லாரும் போகணும். எதுக்கு இப்ப இந்த அர்ஜென்ட் மீட்டிங்? வேற எதுக்கு? மீடியால அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு இப்ப மீட்டிங் வச்சு வேற அசிங்கப்படுத்த போறாங்க. எல்லாம் இவளால வந்தது. கண்டிப்பா போணுமா வேதா? ஆமா. அப்படி பேசினா நான் இப்படித்தான் சார் பதில் சொல்லுவேன். பாத்துக்கங்க எப்படி பேசுறாங்கன்னு. இவங்க உங்க தலைவரா? இது நம்ம கூட்டமைப்புக்கே நல்லதில்ல. நீங்க உங்க முடிவை மாத்திக்கலனா நான் இந்த கூட்டமைப்புல இருந்து வெளியேறேன். நாங்களும் வெளியேறோம். நாங்களும் வெளியேறோம். இப்படி பேசினா எப்படிங்க? இது வரைக்கும் மெஜாரிட்டியானவங்க சொல்றத மத்தவங்க எல்லாம் கேட்டுதானே நடந்திருக்காங்க. இப்ப இப்படி பண்ணா எப்படி மேடம்? அப்புறம் எதுக்கு இந்த கூட்டமைப்புலாம்? வேதா மேடம், என்ன அமைதியா இருக்கீங்க? இதெல்லாம் நல்லா இருக்கா உங்களுக்கு? எடுத்து சொல்லுங்க. சார் ஒரு நிமிஷம், நான் பேசுறேன். ஓகே மேடம். நான் இந்த பதவிக்கு வரணும்னா எனக்கு உங்க எல்லாரோட ஆதரவும் முழுசா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா எத்தனை பேர் என்னை எதிர்க்கும் போது எனக்கு அந்த பதவி வேண்டாம்.
அப்புறம் நாளைக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனே இவ பதவிக்கு வந்தா இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு அப்படியே பழைய தூக்கி என் மேல போடுவீங்க. ஆ, அந்த ரிஸ்க நான் எடுக்க விரும்பல. என்ன மேடம் நீங்களும் இப்படி சொன்னா எப்படி மேடம்? நான் தலைவர் பதவிக்கு வரலன்னா இந்த அமைப்பு இயங்காதா என்ன? என்னை விட இந்த பதவிக்கு பொருத்தமான ஒரு ஆள் இங்கேயே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பதவியை கொடுங்க. யார சொல்றீங்க? வேற யாரு? வேதாவோட சின்ன மருமக வித்யா தான். எங்க குடும்பத்துல பிரச்சனையை உருவாக்கணும்னு இப்படி எல்லாம் பேசுறீங்களா? தம்பி, இவ்ளோ பெரிய பதவிய நான் உன் பொண்டாட்டிக்கு விட்டு கொடுக்கறேன்னு சொல்றேன். அதுக்கு சந்தோஷப்பட்டு எனக்கு நன்றி சொல்லாம என்னையே சந்தேகப்படுற? அப்போ உன் பொண்டாட்டி இந்த பதவிக்கு வர தகுதி இல்லைன்னு நீயே நினைக்கிறியா? இல்ல, நீ பேசுறத பார்த்தா அப்படித்தான் இருக்கு. ஏற்கனவே இப்படி பேசி பேசிதான் பல நாள் உன் பொண்டாட்டிய பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த. இப்போ மறுபடியும் அது நடக்கணுமா? இனி உங்க சகுனி வேலை எல்லாம் எங்க கிட்ட எடுபடாது. அப்படி ஒத்துமையா இருங்க, அதுதான் எனக்கும் வேணும். உங்க அம்மா மாதிரி நீங்க பிரிஞ்சு இருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்களாம் ஏன் அமைதியா இருக்கீங்க? உங்க முடிவை சொல்லுங்க. நீங்க சொல்றது எங்களுக்கு சரின்னு தான் தோணுது. வித்யா பத்தி நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். நல்ல திறமையான பொண்ணு. வேதா மேடத்துக்கு அப்புறம் அவங்க இந்த பொறுப்புக்கு சரியா தான் இருப்பாங்க. வித்யா, நீ என்னமா சொல்ற? அத்தை இருந்த பதவிக்கு அவ எப்படி வருவா? அவளுக்கு இதுல விருப்பம் இல்ல. அது நீ சொல்லாத ஸ்னேகா, அவ சொல்லட்டும். அவ அமைதியா நிக்கும் போது தெரிய வேண்டாமா அவளுக்கு இதுல விருப்பம் இல்லன்னு? ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இத பாருங்க சார், நீங்க எல்லாரும் என்ன எதிர்த்ததுனாலதான் நானே என் பதவியை விட்டு கொடுக்கறதுக்கு முன் வந்தேன். ஆனா அதுக்கும் இவங்க ஒத்து வரலன்னா நான் என்ன பண்ண முடியும்? வித்யா இந்த பதவியை வேண்டான்னு சொன்னா அப்ப நானே இந்த தலைவர் பதவியை ஏத்துக்கிறேன். ஆனா அவளை தவிர வேற யாருக்கும் நான் இந்த பதவியை விட்டு தர மாட்டேன். வித்யா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க முடியாதுன்னு சொன்னா நாங்க சகுந்தராவை தான் தலைவராக்குவோம். எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. நீங்க யார வேணா தலைவராக்குங்க, அவளுக்கு இதுல விருப்பம் இல்ல. நான் இந்த பதவியை ஏத்துக்கிறேன். ஏய், நீ அத்தையோட பொறுப்புல இருந்தா என்ன தப்பு? நான் என்ன செய்யணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். என் முடிவை நீங்க சொல்லாதீங்க. ஓ, அந்த அளவுக்கு ஆகி போச்சா? பாத்துக்கோங்க அத்தை, இவளோட நோக்கம் என்னன்னு இப்போவாது புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் என்ன, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கையெழுத்து போட சொல்லி சீட்ல உட்கார வச்சிடலாம். வித்யா, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இன்னமும் நீ என் புருஷனை காப்பாத்தின மாதிரி பேசிட்டு இருக்க. உன் பொண்டாட்டியால தான் இவர் அரெஸ்ட் ஆனாரு. இப்ப அவளாலதான் விஜய் ரிலீஸ் ஆயிருக்கான். என்ன நான் சொல்றேன்? உண்மையான குற்றவாளி யாருன்னு வித்யா கண்டுபிடிச்சு எவிடன்ஸையும் போலீஸ் கிட்ட சப்மிட் பண்ணிட்டா. அதான் விஜய் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிச்சிட்டாங்களா? அவங்க கண்டுபிடிக்கல, வித்யா கண்டுபிடிச்சிருக்கா. வித்யா, யார் அது? வேற யாரா இருக்க முடியும்? எல்லாம் அந்த சகுந்தலாவோட வேலைதான். சகுந்தலா? அவ பையன் தர்ஷன் தான் இதை செஞ்சிருக்கான். நான் அப்பவே நினைச்சேன். பக்காவா பிளான் பண்ணி விஜய மாட்டி விடுற மாதிரி ஃபேக் எவிடன்ஸ செட் பண்ணிருக்கான். நம்ம குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைய அவனுக்கு சாதகமா பயன்படுத்திருக்கான். திருட்டு ராஸ்கல். அம்மாவுக்கும் பையனுக்கும் எவ்வளவு பட்டாலும் புத்திய வர மாட்டேங்குது. வித்யா, நல்ல வேளை வித்யா, நீ கண்டுபிடிச்ச.
இல்லனா இந்த கேஸ்ல இருந்து விஜயால வெளியே வந்திருக்கவே முடியாது. இது நம்ம இன்ஸ்டிடியூட்டுக்கு தீராத களங்கமா வந்து சேர்ந்திருக்கும். அம்மாவும் அப்பாவும் யார் யார்கிட்டயோ பேசி பார்த்தாங்க அண்ணி. யாருமே ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா, இப்பவாது வித்யாவை புரிஞ்சுக்கங்க. வித்யா விஜய் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. எல்லாமே அந்த தர்ஷனோட பிளான். நிறுத்து சஞ்சய். தர்ஷன் அரெஸ்ட் பண்ணிட்டா உடனே உன் பொண்டாட்டி நல்ல விளையாடுவாளா? அண்ணி, வித்யா எப்பவுமே நல்லவதான். அப்போ நாங்க கெட்டவங்களா? ஸ்னேகா, கொஞ்சம் அமைதியா இரு. இல்லங்க, இவங்க எப்படா பாயிண்ட் கிடைக்கும் நம்மள கேவலமா பேசலான்னு புருஷனை பொண்டாட்டிக்கு அப்படி வரைஞ்சு கட்டிட்டு நிக்கறாங்க. ஸ்னேகா, அவன் தப்பா எதுவுமே சொல்லியம்மா. நாம எல்லாருமே விஜய் இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்ததான் ட்ரை பண்ணோம். நம்மளால முடியல. வித்யாவும் சஞ்சயும் கஷ்டப்பட்டு உண்மையை கண்டுபிடிச்சு அவனை காப்பாத்திருக்காங்க. இது நல்ல விஷயம் தானே? வித்யா உங்களை விரோதியா நினைச்சிருந்தா இப்படி ஒரு உதவியை செஞ்சிருப்பாளா? உதவியா? பாத்தீங்களாங்க, இப்பவே சொல்லி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தது உங்க மருமக. இவர் அரெஸ்ட் ஆக அதுதான் காரணம். வீட்ல எல்லாரும் அவளை தப்பா பேசினதும் உடனே அவ மேல தப்பில்லைன்னு நிரூபிக்க இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. அது சரிதானே? அதுல என்னமா தப்பா கண்டுபிடிக்கிற நீ? அப்பா, நான் இந்த வீட்ல இருந்து அரெஸ்ட் ஆகி போகும்போது வித்யா சாதாரண ஆளு. இப்போ பிரைவேட் காலேஜ் அசோசியேஷனோட சேர்மன். அதுக்கு என்னடா? ஆனா நீ இந்த சூழ்நிலையை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு எங்க அம்மாவோட பதவிக்கே வந்துட்ட பாத்தியா? இவளோட சாமர்த்தியம் யாருக்குமே வராதுங்க. இந்த பதவி எனக்கு ஒரு விஷயமே இல்லக்கா. நான் அதுக்காக எதையும் செய்யல. அந்த சகுந்தலா இந்த பதவிக்கு வர்றதுதான் ஆபத்து. அதனாலதான் நான்... போதும், நீ சொல்ற எதையும் நாங்க நம்ப தயாரா இல்ல. எனிவே, குட், வாழ்த்துக்கள். அத்தையவே தோக்கடிச்சிட்டல நீ. அவங்க இருந்த பதவியில உன்னால எப்படி இருக்க முடியுதுன்னு பாக்கலாம். இப்பவாவது இவளை பத்தி புரிஞ்சுக்கோங்க அத்தை. மாமா, எனக்கு புரியுதுமா. உங்க அத்தையும் புரிஞ்சுக்குவோம், கவலைப்படாத. அப்பா. என்னம்மா ஆளே வேற மாதிரி இருக்க? அண்ணி, செம்ம மாசா இருக்கீங்க. எல்லாம் சஞ்சயோட வேலைதான். நான் நார்மலாவே கிளம்புறேன்னு சொன்னேன். ஆனா நான் இப்ப இருக்கிற பொறுப்புக்கு ஏத்த மாதிரி ஆளும் மாறணும்னு அவரு தான் சொன்னாரு. ஹேய், என்னடா இந்த வேலை எல்லாம் பாக்குற? சூப்பரா பண்ணிட்டடா. டேய், உண்மையை சொல்லணும்னா வேதாவே இறங்கி வந்த மாதிரி இருக்குடா. கலக்கிறமா? ஆனா அவங்களுக்கு என் மேல வருத்தம் இருக்குல்ல மாமா? அதெல்லாம் கொஞ்ச நாள் தாமா. இந்த பதவியில இருந்து ப்ரூவ் பண்ணி காட்டிட்டா அவளே உன்னை தான் மருமகன்னு பெருமையா சொல்லுவா. கங்க்ராட்ஸ் அண்ணி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. இருக்கட்டும் இருக்கட்டும். நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இரு. நல்லா இரு, நல்லா இரு. பாத்தீங்களாங்க, அந்த வித்யா பதவிக்கு வந்ததுல உங்க அப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷம்னு.
எப்பவுமே நீங்களும் நானும் ரெண்டாம் பட்சம்தான். வாங்க. ஸ்னேகா, நீ இந்த பதவிக்கு வந்திருந்தாலும் நான் சந்தோஷப்படுவேன் ஸ்னேகா. நானா? அதுக்கெல்லாம் உங்க சின்ன மருமக வழி விட்டுருவாள என்ன? இப்போ எங்க கிட்ட இருக்கிற காலேஜ் சேர்மன் பதவியும் பறிச்சிருவா. சரி, நீங்க வாங்க. பாருங்கப்பா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு. டேய், அவ வாழ்த்து சொன்னாதான்டா அதிசயம். அதெல்லாம் திருத்த முடியாதுடா. வித்யா, நீ இப்ப பெரிய பதவியில இருக்க. 10 வருஷமும் அத்தை இருந்த இடம் அது. அவ பேரை காப்பாத்தணும். கண்டிப்பா காப்பாத்துவேன் மாமா. வித்யா, உங்க அத்தை வரா. இத பார், நேத்துல இருந்து என் பையன் லாக்அப்ல இருக்கான். மிச்சம் இருக்கிற என் சொத்தை வித்து கூட நான் பணம் கொடுக்கறேன். எனக்கு என் பையனுக்கு ஜாமீன் கிடைக்கணும். எந்த காரணமும் சொல்லாம சொன்ன வேலையை ஒழுங்கா முடிச்சு கொடு. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன ஆண்டி, என்ன நடக்குது இங்க? விட்டா நாம வித்யா வீட்ல வேலை செஞ்ச மாதிரி தர்ஷனும் ஜாமீனுக்காக அங்க வேலை செய்ய வேண்டி வரும் போலயே. பிரீத்தி, நான் ஏற்கனவே செம டென்ஷன்ல இருக்கேன். பேசாம இரு. நீங்க ஏன் சேர்மன் பதவியை அவங்களுக்கு விட்டு கொடுத்தீங்க ஆண்டி? அதான் அவ உங்க பையனை தூக்கி உள்ள வச்சிருக்கா. தர்ஷன் இந்த பிரச்சனையில நேரடியா தலையிட வேண்டாம் நான் அப்பவே சொன்னேன். ஆனா நீங்க கேட்டீங்களா? உங்க பையன் தான் ரொம்ப ஆவேசமா போனாரு. இப்போ அவ எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிட்டால. அந்த குடும்பத்துல நாம ஒரு பிரச்சனையை உருவாக்கலான்னு பார்த்தா இப்போ அவ விஜயை காப்பாத்தி ஸ்கோர் பண்ணிட்டால. உடனே மனசு மாறி அவளை ஏத்துப்பாங்களா? குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருமா? அதுக்கு சான்ஸே இல்ல. இனிதான் பிரச்சனை இன்னும் அதிகமாக போகுது. மேடம். எஸ், கம் இன். சொல்லுங்க மேடம். கவர்மெண்ட் சொல்ற கட்டணத்தை விட அதிகமா கட்டணம் வாங்குற காலேஜோட லிஸ்ட் எடுக்க சொன்னனே, எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு மேடம். ஃபைல் உங்க முன்னாடி தான் மேடம் வச்சிருக்கேன். இதோட ஓனர்ஸ் எல்லாரும் நம்ம அசோசியேஷன் மெம்பர் தானே? ஆமா மேடம். எல்லாரையும் உடனே வர சொல்லுங்க, நான் உங்ககிட்ட பேசணும். எல்லா இன்ஸ்டிடியூட்டுக்கும் ஒரே ஓனர் தான் மேடம். இன்ஸ்டிடியூட் பேரு வேற வேறையா இருக்கு, சேர்மன் பேர் கூட வேற வேறையா போட்டிருக்கு. ஒரே ஓனர் தானே சொல்றீங்க? எல்லாமே பினாமி பேர்ல இருக்கு மேடம். உண்மையான ஓனர் அவங்க கிடையாது மேடம். வேற யாரு? மினிஸ்டர் வேலாயுதம். எல்லாமே அவரோட இன்ஸ்டிடியூட் தான் மேடம். இத்தனை இன்ஸ்டிடியூட்டுமா? ஆமா மேடம். கவர்மெண்ட்ல சிஎம்க்கு அடுத்தடுத்துல இருக்கிறவர் மேடம். சென்ட்ரல் வரைக்கும் பவர் இருக்கு மேடம். எதிர்கட்சிக்காரங்களே அவரை பகச்சுக்க ரொம்ப யோசிப்பாங்க. அதனால அவரெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது மேடம். அப்புறம் அது நமக்கே ரொம்ப பிரச்சனையா வந்து முடிஞ்சிடும் மேடம். அப்போ இத அப்படியே விட்டுற சொல்றீங்களா? அப்போ நான் எதுக்கு இந்த பதவியில இருக்கணும்? இந்த அசோசியேஷனுக்கு என்ன தேவைனாலும் முதல் ஆளா முன்னாடி வந்து செய்யறவர் அவர் தான் மேடம். நம்ம மெம்பர்ஸ் எல்லாமே அவரோட விசுவாசிங்க தான் மேடம். அப்படி இருக்கும்போது அவரை ஒண்ணும் பண்ண முடியாது மேடம். அதிகாரமும் பணமும் இருந்தா தப்பு செய்யலாம், யாருமே கேள்வி கேட்க முடியாது, அப்படிதானே? ஆமா, நம்ம கேட்டா என்ன செய்வாரு? அதுக்கப்புறம் நீங்க இந்த பதவியில இருக்க முடியாது மேடம்.
உங்களால நிம்மதியாவே வாழ முடியாது மேடம். வேணாம் மேடம், விட்டுருங்க. நீங்களே உங்க குடும்பத்தை பகிச்சுக்கிட்டு இந்த பதவிக்கு வந்திருக்கீங்க. இப்ப இதெல்லாம் அது மட்டும் இல்ல, அடுத்து சிஎம் கிட்டயும் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். நான் அவர்கிட்டயும் நீங்க பண்ற முறைகேடு பத்தி சொல்லுவேன். அவரும் நடவடிக்கை எடுக்கலனா மீடியாவை கூப்பிட்டு பாதிக்கப்பட்ட மாணவர்கள் எல்லாரையும் ஒன்னா திரட்டி போராட்டமே பண்ணுவேன். அது மினிஸ்டருங்கிற உங்க இமேஜையே பாதிக்கும். புரிஞ்சு நடந்துக்கோங்க. என் கண்டிஷனுக்கு ஓகேனா எனக்கு கால் பண்ணுங்க. போட்டோ ஆர்டரை வித்ட்ரா பண்றேன். தப்பா ஏதாவது யோசிச்சா அப்புறம் நான் ரொம்ப தப்பா யோசிப்பேன். வரேன். ஏய், எங்க வந்து யார்கிட்ட நீ என்ன பேசுற? முதல்ல இந்த வீட்டை தாண்டி உன்னால போக முடியுமா? வெட்டி கடல்ல தூக்கி வீசிடுவோம். ஐயா, பொம்பளை புள்ளுகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாதா? வழிய விடுறா. இவ சொன்னா எல்லாம் நடந்துருமா? இவ போட்ட ஆர்டர இவளே வித்ட்ரா பண்ணுவா. இல்லனா நாம விட்டுருவோமா என்ன? பார்க்கலாம். இந்த வேலாயுதம் யாருன்னு இனிமே தான் நீ பார்க்க போற. பார்த்து போமா. போ, வழி விடுற. காட்டுறேன், நான் யாருங்கிறத காட்டுறேன். உன்னை என் காலில் விழ வைக்கிறேன். சீக்கிரமே. ஐயா, என்னடா சொன்னியா இல்லையா? சொல்லிட்டேங்கய்யா. நாளைக்கு காலையில நாம யாருன்னு உங்களுக்கு தெரியுங்கய்யா. சின்ன பொண்ணு ஏன் முன்னாடி நின்னு என்கிட்டயே சவால் விட்டுட்டு போறா. ஐயா, இப்போ உங்களுக்கு எலெக்ஷன் மீட்டிங் இருக்கு. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு. அவ எந்த வேகத்துல போனாலும் அதே வேகத்துல திரும்பி வந்து என் காலில் விழணும். அதுக்கப்புறம் தான் மத்த மீட்டிங் எல்லாம். புரிஞ்சுதா? வேலாயுதண்ணே, ஜாக்கிரதையா இருங்க. அவ என்ன அழிச்சிருவாளா? நாளைக்கு என் நேரம் அவ குடும்பத்துல இருக்கிற மொத்த பேருமே நட்ரோட்டில் நிக்க போறாங்க. அதோட விட மாட்டேன். இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அவளோட காலேஜ் எல்லாத்துக்கும் விதவிதமா பிரச்சனையை கொடுத்து அத்தனை காலேஜையும் மொத்தமா மூட வச்சு அவளை அழக்கழிக்கிறேன். அதுக்கப்புறம் அவளை அந்த தலைவர் பதவியிலிருந்து ஓட வைப்பேன். அண்ணே, முடியுமா அண்ணே? அப்புறம் எதுக்கு நான் அரசியல்ல இருக்கேன்? உங்களால அவளை அழிக்க முடியலன்னா அவ உங்களை ஈஸியா அழிச்சிருவா. கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் என்ன தனி ஆளா? தமிழ்நாடு முழுக்க என்னோட ஆளுங்க இருக்காங்க. ஒரு மெசேஜ் தட்டி விட்டா போதும், அவளை செதில் செதிலா வெட்டி கடலை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன பண்றது? எலெக்ஷன் வர்ற டைம். எப்ப என்ன கிடைக்கும்னா அவன் அலைஞ்சுக்கிட்டு இப்ப இதை செய்யக்கூடாதுன்னு நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். அவ உயிரோட இருந்தாலும் நடைப்பினமா சுத்தம். அண்ணே, நீங்க சொல்றது நடந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாமியை வேண்டிக்கிறேன். அப்போ நாங்க கிளம்புறோம். இருமா, சாப்பிட்டுட்டு போ. அண்ணே, நீங்க சொன்னதை செஞ்சு முடிங்க. உங்களுக்கு சேர்த்து நான் விருந்து வைக்கிறேன். வரோண்ண.
10. இங்க யாரையுமே காணோம். சஞ்சய், சஞ்சய், சஞ்சய் எங்க இருக்க? சஞ்சய் விளையாடாத. இங்க பாரு, அப்புறம் நான் கார் எடுத்துட்டு வெளியே போயிருவேன். இப்ப நீ வர போறியா இல்லையா? சரி, நான் கிளம்புறேன். வித்யா, அம்மா, 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 வித்யா, அம்மா, என் கண்ணு என்னாலே நம்ப முடியலம்மா. நீ ஏன் முன்னாடி நிக்கிற? நான் உன்னதான் பாத்துட்டு இருக்கேனம்மா. நான் தான்மா. இது கனவில்ல. இல்ல, உன் அம்மா தான் உன் முன்னாடி நிக்கிறேன். நீ என்கிட்ட தான் பேசிட்டு இருக்க. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. வித்யா, அம்மாவை பார்க்காம தவிச்சிட்டியா? ஆமாம்மா. தினம் தினம் உன்னை மிஸ் பண்றேன். உன்னை நினைக்காத நாளே இல்லம்மா. நான் எப்பவுமே உன் கூடவே தாமா இருக்கேன். நீ வாழ்ற உன் வாழ்க்கைய பாத்துக்கிட்டே தான் இருக்க. எந்த பொண்ணும் சந்திக்காத பல கஷ்டத்தை நீ சந்திச்சிருக்க. ஆனா அது எதுக்குமே பயந்து நீ பின்வாங்கினதில்ல. அது எல்லாத்துலயுமே போராடி நீ ஜெயிச்சிட்டு இருக்க. எல்லாரும் உன்னை பார்வதி பொண்ணுன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? உன்னை மட்டம் தட்டி பேசின எல்லாருக்குமே நீ யாருங்கிறத நிரூபிச்சு காட்டிட்டமா. தாய் இல்லாம வளர்ந்த புள்ள தறிகெட்டு போயிரும்னு ஊர்ல சொல்லுவாங்க. என்னாச்சுமா? போன் எடுக்கல. மேடம், நீங்க யாருகிட்ட வேணாலும் பேசுங்க. அதுக்கு முன்னாடி நாங்க வந்த வேலையை செய்யறோம். எங்களை தடுக்காதீங்க. சார், உள்ள போய் அலங்க. நீங்க கொஞ்சம் வழி விடுங்க. என்ன சார் சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப உள்ள போயிட்டே இருக்கீங்க? மார்க்ல வைங்க. எவ்வளவு இருக்கு? 55. என்னாச்சு வேதா? என்ன சொல்றாரு மினிஸ்டர்? போன் ரிங் போகுது, ஆனா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அதை நிறுத்த சொன்ன, முடியாதுன்னு சொன்னாரு. உடனே மேடம் அவர் காலேஜ் அசோசியேஷன்ல இருந்து தூக்கிட்டாங்க. மனசுல பெரிய வேலு நாச்சியார்னு நினைப்பு. முறை நீ தனியா இருக்கும் போது காட்டணும். நீ ஒரே வீட்டுல இருந்துகிட்டு எல்லாருக்கும் சேர்த்து பிரச்சனையை எடுத்து வைக்க கூடாது. நீ இருக்கிற பதவி என்ன சிஎம் பதவியா? உன் இஷ்டத்துக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்க. எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்பணும். வீட்டை இழுத்து மூடி முதல்ல சீல் வைங்க. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கோங்க. சொன்ன கேளுங்க.
போலாம் சார். ஒரு நாள் இவளை நம்பினதுக்கு நம்மள நடுத்தரல நிக்க வைப்பான்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா? அண்ணே, மோதிரத்துக்கு முன்னாடி யாரு என்னன்னு யோசிச்சிருக்கலாமே. நீங்க இப்படி அவசரப்பட்டுட்டீங்களே. என்னம்மா வித்யா, இந்த மாதிரி பிரச்சனைனா ஏற்கனவே பதவியில இருந்த உன் அத்தை கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. நீயா ஏமா இப்படிலாம் நடவடிக்கை எடுத்த? அரசியல்வாதிகளை பகச்சிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணுமா. அதுவும் ஆளுங்கட்சி அமைச்சரை போய் என்னம்மா? எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்கல்ல, அதோட பலன் தான் இது. என் பொண்டாடி தப்பு பண்ண, தப்பு செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுத்தா அவ்வளவுதான். வீணா அவளை யாரும் தப்பா பேச வேண்டாம். நடு ரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் பொண்டாட்டிய விட்டு கொடுக்க மாட்டேங்கிறல்ல. ஒன்னு மாதிரி புருஷனை எங்கேயுமே பார்க்க முடியாது சஞ்சய். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நாளைக்கு இந்த வீடு தரமட்டம் ஆயிடும். அடுத்து உங்க காலேஜுக்கெல்லாம் புதுசு புதுசா பிரச்சனை வரலாம். ஆனா அதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லம்மா. நீ என்ன தப்பா நினைச்சிடாத. அப்படியா? பார்க்கலாம் சார். ஆனா அதே நேரம் நீங்களும் நேர்ல வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க. உங்க ஆளுங்களே இந்த வீட்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. இந்த வீட்ல இருக்கிற ஒரு செங்கலை கூட உங்களால எடுக்க முடியாது. இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியமா. சரி, அப்ப நாளைக்கு பார்க்கலாம். சார் 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 ப்ளீஸ் சார், எங்களுக்காகவாது பாருங்க சார். வண்டியில சரிங்க சார் 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 நில்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் சார் கொஞ்சம் சொல்லிட்டு கேளுங்க சார். சார் சார். ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுற. பாருங்கம்மா, நம்ம முன்னாடி அமைச்சர் எப்படி பேசுறான்னு பாருங்க. அவரை பகச்சுக்கிட்டு நம்மளால என்ன செய்ய முடியும்? நாளைக்கு மட்டும் வீட்டை இடிக்கட்டும். நான் சொன்னதுதான் நடக்கும். அப்படி நடக்கலனா நான் அந்த தலைவர் பதவியை தூக்கி போட்டு இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். அம்மா, நீங்க சொல்லுங்கம்மா, வித்யா பண்ணது தப்பா இல்ல அந்த அமைச்சர் பண்ணது தப்பா? யார் மேல தப்பு இருக்குன்னு பேச வேண்டிய நேரம் இது இல்ல. ஆனா இந்த பிரச்சனையை உன் பொண்டாட்டி ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப தப்பு. அப்படி சொல்லுங்க அத்தை. நான் சரியாதான் செஞ்சிருக்கேன்னு நாளைக்கு நீங்க புரிஞ்சுப்பீங்க அத்தை. அதுக்கு இதுவா நேரம்? நாள் ஆக ஆக எனக்கு பயமா இருக்குங்க. சரி, கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா இப்ப இல்ல. வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. ஓ வீட்டுல வச்சு உனக்கு நான் தாலி கட்டுறேன். ரெஜிஸ்டரும் பண்ணிக்கலாம். ஆனா அந்த விஷயம் வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது. நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஏய், உன்னை நான் ஏமாத்த மாட்டேன்டி. என்ன நம்பு. நீ ஏன் நல்லா யோசிச்சுக்க. இப்ப இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அது என் இமேஜ பாதிக்குமா? உன் புருஷன் அமைச்சர்னு சொல்றது உனக்கு பெருமையா இல்ல சிஎம்னு சொல்றது உனக்கு பெருமையா? என்னை ஏமாத்த மாட்டீங்கல்ல? அட, நம்ம புள்ள மேல சத்தியமா நான் ஏமாத்த மாட்டேன். போதுமா? யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி கிளம்புமா. நான் உனக்கு போன் பண்ற, கிளம்பு. தைரியமா போமா. நான் இருக்கேன்னு சொல்றேன்ல, போமா. ஓகேங்கய்யா.